வரலாறுங்கிறது மிக தொன்மையான வரலாறு. ஒரு காலத்தில் அகண்ட பாரதம், ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தானு, இந்த பக்கம் நேபாள், பூட்டான், திபெத்து, இப்படி எல்லாமே சேர்ந்து இது போக மேற்கு வங்காளம், இன்னைக்கு இருக்கிற மேற்கு வங்காளம், இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ் சேர்ந்து ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பாடத்திட்டத்தில் தொன்மையான வரலாறை சொல்கிறோம். வேத காலம்ங்கிறது கற்பனைங்கிறாங்க. ஆனால் வேத காலத்தோட தொன்மை கிறிஸ்து பிறப்பறதுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாலேங்கிறாங்க. 800 வருடங்களுக்கு முன்னால் அந்த நாகரிகம், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பொய். இவரை பொறுத்த வரைக்கும் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் இருக்குது. அதில் பாடின சமய குறவர்கள் அத்தனை பேருமே அவங்க நான்மறை வேதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. சூத்திரம் அப்படின்னு ஒன்று, அதாவது இன்னைக்கு இருக்கிற பையார் ஸ்கொயர், பெத்தோகரஸ் தீரம், ஜாமெட்ரி, இதெல்லாம் கிறிஸ்து பிறப்பறதுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்துருச்சுங்கிறது தான் உண்மை. அது இந்திய நாகரிகத்தில் வேத காலத்தில் உருவாகிருக்கு. அதை வச்சு தான் இன்னைக்கு கட்டிடக்கடைகள் அத்தனை கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு செவ்வகத்தை வட்ட வடிவமாக்கி அதோட மூளை விட்டம், அதோட பரப்பளவு, இதை கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள், நுண்ணியமான விஷயங்கள் இன்னைக்கும் நவீன காலத்தில் நம்ம பயன்படுத்திக்கூடிய கணிதவியல், அறிவியல் அத்தனையும் அந்த காலத்தில் இருந்து அந்த ஒரு கணித துல்லியம் இருந்ததுனால வடிவியல் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க போராடி அவ்வளோ நுண்ணியமாக வச்சிருந்ததுனால தான் இவ்வளவு சாதனைகளையும் பண்ண முடிஞ்சது. அதை விட்டுட்டு இன்னைக்கு வெள்ளக்காரவங்க கண்டுபிடிச்சது தான் கணக்கு. 15வது 17வது நூற்றாண்டு 18வது நூற்றாண்டில் வந்த மறுமலர்ச்சி தான் உலகத்தையே இன்னைக்கு புரட்டி போட்டு இருக்கு. பிரிட்டிஷ்காரன் தான் எல்லாம் பண்ணனா அப்படின்னு சொல்லக்கூடிய மாய்மாலமான போலியான வரலாறை திணிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் சலிப்பாக தான் இருக்கும், புளிப்பாக தான் இருக்கும். அந்த கணிதவியல், அறிவியல்லாம் இன்னைக்கு வந்துச்சுன்னா வெள்ளக்காரவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அது தான் மறுமலர்ச்சி வந்தது, உலகத்துக்கு இந்தியாவுக்கு வாழ்வு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உடைபட்டு போயிடும்.